சென்னை எண்ணூர் துறைமுகத்தில் கப்பல்கள் நேருக்கு நேர் மோதியதால் ஏற்பட்ட விபத்து காரணமாக கடலில் டீசல் கொட்டியதால் மாசு ஏற்பட்டுள்ளது. இது குறித்து நமது செய்தியாளர் பாலாஜியிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். பாலாஜி, இப்போ கடல்ல அந்த கழிவுகளை அகற்றும் பணி குறித்து சொல்லுங்க. 24 மணி நேரத்துக்குள்ள முடியும் சொல்லியிருக்காங்க. தற்போதைய நிலவரம் என்னங்க? வணக்கம் பிரியா. அது கடந்த 27ஆம் தேதி காலை 3:30 மணி அளவிலே WP என்கின்ற ஈரானுக்கு சொந்தமான ஒரு வாயு, அதாவது எரிவாயு கொண்டு வந்த கப்பல் வந்து காமராஜர் சென்னை எண்ணூரில் இருக்கக்கூடிய காமராஜர் துறைமுகத்திலிருந்து வெளியே வந்து கொண்டிருந்த அந்த கப்பலானது மும்பையிலிருந்து வந்து கொண்டிருந்தக்கூடிய டான் காஞ்சிபுரம் என்கின்ற எரிவாயு, அதாவது டீசல் கொண்டு வந்த கப்பல் வந்து இதன் மீது மோதுகிறது. இதன் காரணமாக அந்த டீசல் கொண்டு வந்த அந்த கப்பலில் இருந்த டீசல்கள் அனைத்தும் வந்து கடலிலே கொட்டக்கூடிய காட்சிகள் காண முடிந்தது. இது வந்து ஸ்பீட் டீசல் என்று சொல்லக்கூடிய பாரத் பெட்ரோலியத்துக்கு சொந்தமாக கொண்டு வரக்கூடிய இந்த பெட்ரோலானது அந்த கடலில் வந்து விழுந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. தற்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடல் போர்ட்டில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் வந்து இந்த இது வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அந்த கடலில் வந்து ஒதுங்கிறதுக்காக கயிறுகள் கட்டப்பட்டிருந்தது. அந்த கயிறுகள் வந்து அறந்து இப்போது ஊழியர்கள் வந்து அந்த வந்து ஒரு பகிட்டி மூலமாக வந்து அனைத்து அந்த கொட்டப்பட்ட டீசல் வந்து எடுத்து செல்லக்கூடிய காட்சிகள் காண முடிந்தது. 24 மணி நேரம் என்று ஒரு நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இருக்கக்கூடிய சூழலை பார்த்தோமானால் இன்னும் கூடுதலாகத்தான் இருக்கக்கூடும். நீங்கள் கொஞ்சம் தொலைவில் நம்ம ஒளிப்பதிவில் காட்டக்கூடிய காட்சி பார்க்கலாம். இன்னும் வந்து அதிகப்படியான அந்த கருப்பு அந்த அலைகளோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னும் அதிகப்படியான அந்த டீசல் வந்து வரக்கூடிய காட்சிகள் நீங்கள் பார்க்கலாம். இதனிடையே வந்து நேற்று வந்து இந்த இரு கப்பல்களுக்கு சம்பந்தமாக செக்ஷன் 356J என்ற ஒரு வழக்கு வந்து பதிவுப்பட்டிருக்கு. அது வந்து ஹார்பர் சம்பந்தமான விஷயம்னால என்ன நடந்தது அப்படின்ற ஒரு முன்பதிவு இதுவாக வந்து பண்ணுவாங்க. அது வந்து செக்ஷன் 356J என்ற வழக்கு மூலமா நடந்த சம்பவம் குறித்து இதை வந்து பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் IRS, அதாவது இந்தியன் ஷிப்பிங் ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது இப்போது RTO, இப்போது தரை வழி போகிறதுனா RTO டிபார்ட்மெண்ட் மாதிரி கடல் வழி செல்லக்கூடிய விபத்துகள் குறித்து விசாரிப்பதற்கான ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து நேற்றே வந்து விசாரணை நடத்தி அந்த விசாரணை குறித்த அறிக்கையை வந்து இன்னும் ஓரிரு தினங்களில் வந்து போர்ட் டிபார்ட்மெண்ட் கொடுக்க போகிறதா சொல்லப்பட்டிருக்கு. இப்பொழுது அந்த விசாரணையும் சென்று கொண்டிருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கின்றன. பிரியா, பாலாஜி, இப்போ இந்த கழிவுனால ஏற்கனவே வந்து நம்ம செய்திகள்லையும் சொன்னோம், கடல் உயிரினங்கள் வந்து மிதக்கும் காட்சிகளை வந்து நம்ம பார்க்க முடியுது அப்படின்லாம் சொல்லப்பட்டது. இப்போ தொடர்ந்து அதிகாரிகள் இதை குறித்து என்ன சொல்றாங்க? நீங்க சொன்ன மாதிரி இந்த மாப்பிங் வயர் வந்து அருந்து அதனால வந்து சுணக்கம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. இப்போ இது எல்லாமே முடியறதுக்கு இன்னும் எவ்வளவு டைம் எடுக்கும்? எவ்வளவு விரைந்து வந்து இதெல்லாம் முடிக்கிறதா வந்து அங்க இருக்கிற அதிகாரிகள் சொல்றாங்க? இப்போ இருக்கக்கூடிய சூழலில் பார்த்தீங்கன்னா இந்த கால அவகாசம் போதாதுன்னு சொல்லலாம். ஏன்னா இன்னும் அதிகப்படியான அந்த எண்ணெய் கசிவுகள் வந்து வரக்கூடிய காட்சிகள் தான் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த எண்ணூர், காசிமேடு, மெரினா கடற்கரை, பட்டினம்பாக்கம் வரையில் வந்து இந்த எண்ணெய் கசிவு வந்து போய்கொண்டே இருக்குது. கரை ஒதுங்கக்கூடிய காட்சிகள் காலையிலேருந்தே நம்ம பார்த்துட்டு வரோம். இதன் காரணமாக இன்னும் இந்த பாதிப்பு, அதாவது இந்த எண்ணெய் வடிந்த இந்த பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா கடல் உயிரினங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 10 நாட்களுக்கு வந்து இந்த பாதிப்பு இருக்குன்னு வந்து சொல்லப்படுது. இந்த 10 நாட்கள் வந்து அரிய வகை உயிரினங்கள், அதாவது கடல்வாழ் உயிரினங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்குன்னு ஒரு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமைகள், மீன்கள் போன்ற இனப்பெருக்கங்கள் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. பிரியா, உங்களோட நேரடி தகவலுக்கு நன்றி பாலாஜி.